வணக்கம். மார்க்கெட் மேலோட்டமாக பார்த்துட்டு சில விஷயங்கள் இன்டெப்த் பார்க்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். எப்படி மல்டி பேக்கர், அடுத்த செட் ஆஃப் மல்டி பேக்கர் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏற்கனவே சில விஷயங்கள் முடிஞ்சு போச்சு, பட் டெஃபினட்டாக அதில் பெரிய பொட்டென்ஷியல்ஸ் இருக்குன்றது இன்னமும் நம்புகிறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மோர் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. தோ இன்ட்ராடே ஸ்விங்கு 109 பாயிண்ட்ஸ். நான் சொல்கிறது ஸ்பாட்டில், ஃபியூச்சரில் 98 பாயிண்ட்ஸ். க்ளோஸ் ஆகும் போதும் 13 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டும், ஃபியூச்சர்ஸ் 7 பாயிண்ட்ஸ்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ப்ரீமியமில் தான் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 79 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் செம்ம ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு. 24,662 க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். 600 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, லாஸ்ட் 5 நாளாக 600க்கு மேலே நிற்கிது. மோர் ஆஃப் அக்யூமுலேஷன் நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் 5 டேஸில் ஸ்விங்கு பயங்கர ஷார்ட்டாக இருந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஒரு பர்ஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் பெருசாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட ஹோம்ஒர்க் வேணால் நான் சொல்கிறேன். என்ஆர் நேரோ ரேஞ்ச், ரைட்? என்ஆர் 5 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது. ஸோ நீங்கள் இது என்னதுன்றது நீங்கள் பாருங்கள். அண்ட் டெக்னிக்கலாக பார்க்குறவங்க பொலிஞ்சர் பேண்டை போட்டு பாருங்கள். ப்ரைஸ் ஸ்குவீஸ் ஆகிற இடத்துல பர்ஸ்ட் ஆச்சுன்னா பெரிய மூமெண்ட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய பாடங்களும் நான் கொடுத்துருக்குறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது 160 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 174 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் 361 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். மார்க்கெட் இவ்வளோ தான். யூஎஸ் மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது அண்ட் மோர் நெகட்டிவ் சைடில் காட்டிக்கிட்டு இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. டாலர் இண்டெக்ஸ் ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் அதே லெவலில் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. டாலர் இண்டெக்ஸ் 99.64 இருக்குது. யூஎஸோட 30-year பாண்டு ரொம்ப அமைதியாக இருக்குது லாஸ்ட் 3 டேஸாக. கமாடிட்டியும் மோர் ஆர் லெஸ் நேச்சுரல் கேஸை தவிர, நேச்சுரல் கேஸ் ஒரு 4% அப்பாக இருக்குது. பிரெண்ட் க்ரூடு 1.6% அப்பாக இருக்குது. யூஎஸ் ஈரான் பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரலை. இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஜாப்பனீஸ் பாண்டை பற்றி நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 30-year யூஎஸ் பாண்டை பற்றி கத்திட்டு இருக்க ஆள் ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான். அதோட ஒரு முக்கியமான கட்டத்தில் மார்க்கெட் இருக்குன்றது ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள். லாஸ்ட் 10 இயர்ஸில் 10-12 இயர்ஸில் ஹிந்துஸ்தான் லீவர் ஆகட்டும், பிரிட்டானியா ஆகட்டும், நெஸ்லே ஆகட்டும், டு எ எக்ஸ்டென்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஐடிசி ஆகட்டும், இவங்களாம் மல்டி பேக்கராக இருந்தாங்க. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸே நிறைய ஸ்டாக்ஸ் மல்டி பேக்கர் சும்மா 8 times 6 timesலாம் சர்வசாதாரணமாக கொடுத்துருக்கு. 2024 வரைக்கும் 23 எண்டில் செகண்ட் ஹாஃப் அண்ட் 24 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் டப்புன்னு ஒரு மல்டி பேக்கர்ஸ் கிடச்சிச்சு. இப்போ அடுத்த 10 வருஷத்தில் இல்லை அடுத்த ஒரு 5 வருஷத்தில் எந்த ஸ்டாக்கும் மல்டி பேக்கராக நம்ம பார்க்க முடியும் அண்ட் எந்த செக்டரை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? என்னடா மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான், ப்ளஸ் இந்த செக்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னால் எப்பயுமே ஒன்றா வச்சுங்க, பணம் எங்கேயுமே போகாது. ஒரு செக்டர்லேருந்து இன்னொன்று செக்டருக்கு போகும், இல்லை இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். சரி, ஒரு அசெட் கிளாஸ்லேருந்து இன்னொன்று அசெட் கிளாஸ்க்கு போகலாம், இல்லை இந்தியாவிலேருந்து ஜப்பானுக்கு போகலாம், இல்லை இந்தோனேஷியாவுக்கு போகலாம், இல்லை யூஎஸ்க்கு போகலாம். பட் பணம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சுற்றிட்டு தான் இருக்கும். அது ஸ்டோர் ரூமில் போட்டு மூட மாட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க, கொரியன் மார்க்கெட் உளுந்தோடனே ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட்னு வேணால் கொஷின் மார்க்கோடு இருந்தேன். எனக்கு தெரியல இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வருமா வராதான்றது தெரியாத இருந்துச்சு. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஆகுதுன்னு நான் சொல்ல, கிராஷ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ப்ரிப்ரேஷன்ஸ் சில டேஞ்சர் ஜோனில் என்டர் ஆகுது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்த சில நாட்களில் பயங்கர பிரகாசமாக எரியும், ரைட்? அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும். நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் கோல்டு அண்ட் சில்வரை பார்த்தோம். அண்ட் ஜூலை மாதத்தில் வி சா கொரியன் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட்டும் அதான் நிலவரம். ஸோ அந்த பணம் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்னொன்று கேள்வி, ஆர்பிஐ உங்களுக்கு தெரியும், புதுசாக ரூல் போட்டிருந்தாங்க. பேங்க்குக்கெல்லாம் டே நீ டிபாசிட் வாங்கடா, அது ஹெஜிங் காஸ்ட் நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி என்ஆர்ஐ டிபாசிட்க்கு கவர்மெண்ட் சில பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு பணம் எதிர்பார்க்கலை. இதே விஷயந்தான் இப்போ ஜாப்பனீஸ் கவர்மெண்ட், இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா,
யூஎஸில் வந்து வட்டி ஜாஸ்தி கிடைக்குது, இங்கே வட்டி கம்மியாக வாங்கி அங்கே போட்டுட்டு அந்த பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் க்ளோஸ் டு அபவுட் 7% டாலர் டேர்ம்ஸில் வந்து கொடுக்குறாங்க அண்ட் டாலர்லேயே வந்து கொடுக்குறாங்க வட்டியும் அசலும். அப்போ என்ன ஆகுதுன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 4-5% வட்டி கிடைக்குது, இங்கே 7% கிடைக்குது, அங்கே வாங்குறாங்க. நான் என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற பேங்க்ஸ் வந்து 10x ஆர் 9x வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து 10,000 ரூபா இருக்குன்னு சொன்னால் அவங்க $1,00,000 கொடுக்குறாங்க அண்ட் அந்த $1,00,000 வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த அங்கே வட்டி பே பண்ணிவிட்டு இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதுக்கான ஆப் வந்து மெச்சூரிட்டி போது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. அசியூமிங் சென்ட்ரல் பேங்க் வந்து அசியூம்ஸ் தட் சென்ட்ரல் பேங்க் நம்புது தட் ருப்பியை வந்து டாலருக்கு அகெயின்ஸ்டாக பெருசாக உழுவாதுன்றது. க்ளோஸ் டு அபவுட் $50 பில்லியன் உள்ளே வந்துருச்சு. 60 பில்லியனில் வந்து பிரேக் அடிக்கலாமான்றது பார்த்துட்ருக்காங்க. செப்டம்பர் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இவங்க எதிர்பார்த்த பணம் வந்துருச்சுன்னு சொன்னால் நிப்பாட்டிடலான்றது. லாஸ்ட் சில நாட்கள் பெரிய லெவலில் அந்த டிபாசிட்ஸ் உள்ளே வருது. யாரோ ஒருத்தர் காசு கொடுக்குறாங்க, எடுத்து போடுறது உங்கள் பாக்கெட்டில் வந்து வட்டி வருதுன்னு சொன்னால் யார் விடுவாங்க? இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எனிவே இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த செக்டர் எதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? ஏற்கனவே எஃப்எம்சிஜி பார்த்தாச்சு, ஸ்மால் கேப் மிட் கேப் பார்த்தாச்சு, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பார்த்தாச்சு, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து டிஃபென்ஸும் பார்த்தோம். டிஃபென்ஸும் வந்து மல்டி பேக்கர் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து வந்துச்சு. இப்போ இருக்கிறது வந்து மேனுஃபேக்சரிங், ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங், ரைட், அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ். இந்த 2 கம்பெனிஸ் வந்து பயங்கரமாக வந்து தூக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி வந்து ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் வந்து பயங்கரமான டிமாண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆட்டோ காம்பனண்ட் மேனுஃபேக்சரர்ஸு டைவர்சிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் யூஸ் பண்ணும் போதும் கம்பெனியோட டைரக்ஷன்ஸே வந்து டோட்டலாக மாறுது. நீங்கள் வந்து பாரத் ஃபோர்ஜ் எடுத்துங்களா. பாரத் ஃபோர்ஜ் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபோர்ஜிங் கம்பெனி. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த அந்த எந்த அளவுக்கு வந்து இரும்பை வந்து உருக்கி அந்த ஃபோர்ஜிங் பண்ண முடியுமோ வேறு யார்ட்டையுமே இந்தியாவில் கிடையாது. அதோட டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து தே கேம் இன்டு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸும் டிஃபென்ஸில் வந்தாங்க, மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் டிஃபென்ஸில் வந்தாங்க, எல்என்டி டிஃபென்ஸில் வந்துருக்குறாங்க, எல்என்டி ஷிப் பில்டிங்கில் வந்து போயிருக்கிறாங்க. இதே மாதிரி ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் இவங்க 2 பேருமே வந்து 2-3 செக்டார்ஸ்க்கு வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்டாக இவங்க எல்லாருமே வந்து ஏரோஸ்பேஸ்க்குள்ளே போயிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் ஏரோஸ்பேஸ் பெரிய லெவலில் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்களா, போயிங் ஆகட்டும், ஏர்பஸ் ஆகட்டும், இந்தியா வந்து வாங்கும் போதே பாதி இங்கே மேனுஃபேக்சர் பண்ணோம், உனக்கு வந்து இம்போர்ட் கிளாஸில் வந்து இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இங்கேருந்து வாங்கணுன்ற மாதிரி ஆர்டர்ஸ் போடுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம ஆட்களும் குவாலிட்டி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட் அண்ட் ரியல் குவாலிட்டி இஸ் கோயிங். ஸோ செமிகண்டக்டர், ஸோ இந்த இவங்க 2 செக்டார்காரங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? செமிகண்டக்டரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், டேட்டா சென்டர்ஸ், பவர் செக்டர்ஸ், அலுமினியம் காஸ்டிங், இரும்பை உருக்கி ஊற்றும் போது அலுமினியமும் உருக்கி ஊற்றலாம்ல, அண்ட் இவி காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் கம்பெனியும் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதும் இந்தந்த செக்டார்ஸில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அண்ட் அந்த செக்டார் எல்லாமே வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷு அண்ட் பெரிய லெவலில் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அண்ட் நிறைய கம்பெனிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சன்சேரா ஆகட்டும், கிராஃப்ட்மேன்ஸ் ஆகட்டும், இந்த 2 கம்பெனி வந்து பெரிய லெவலில் வந்து மூவ் ஆகிட்டுருக்காங்க. கோல்ட்மேன் சாக்கும் ரீசெண்டாக வந்து சொன்னாங்க தட் இந்த செக்டர், இந்த 2 செக்டர் வந்து மெயினாக இந்த 2 கம்பெனியை ஹைலைட் பண்ணி பயங்கரமான க்ரோத் இருக்குது அண்ட் இவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக இல்லை. அண்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து க்ளோஸ் டு அபவுட் 40% வந்து க்ரோத் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சன்சேரா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரோஸ்பேஸும் செமிகண்டக்டர் அண்ட் ரிலேட்டட் ப்ரிசிஷன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், இந்த 2 இண்டஸ்ட்ரியிலுமே செமிகண்டக்டர் ஆகட்டும், ஏரோஸ்பேஸ் ஆகட்டும், இது 2லையுமே வந்து ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் நிறைய தேவைப்படுது. ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் ஏற்கனவே ஒரு கம்பெனியை பற்றி நான் பேசியிருக்கிறேன், டைட்டன் வந்து ஆதி காலத்துலேருந்து நம்ம எல்லாருக்கும் வந்து டைட்டன்னா 2 விஷயம் தெரியும். ஒன்று வாட்ச்சு, இன்னொன்று வந்து அவங்களோட தனிஷ்க் கோல்டு. பட் இந்த 2லேயும் கேஷ் வருது, இல்லைன்னு நான் சொல்ல. பட் மேஜர் ஏர்னிங்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்கில் தான் வருது, ஞாபகம் வச்சுங்க வந்தது. ஸோ அதே மாதிரி கிராஃப்ட்மேன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பவர் சிஸ்டமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் டேட்டா சென்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2 கம்பெனியுமே வந்து இப்போ வாங்கலாமான்னு கேட்டால்
வாங்க வேணாம். ஏன்னு சொன்னால் லாஸ்ட் ஒரு 8 to 10 monthஸில் வந்து செம்ம ரேலி போயிருக்கு, பயங்கர பீக்கில் போயிருக்கு. அது ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். கரெக்ஷன்ஸ் வரும்போதும் வாங்கிறதுக்கு பாருங்கள். பட் இல்லை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிங்க. இந்த 2 ஸ்டாக்குமே வந்து நல்ல கம்பெனிஸ், இயர் ஆன் இயர் 40% க்ரோத் இருக்குது. கம்பெனியோட ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது. எஃப்ஐஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஞாபகம் வச்சுங்க, ப்ரைஸ் 2 ஷார்ட் பீரியடில் பயங்கர ஃபாஸ்ட்டாக மேலே ஏறி இருக்குது. கரெக்ஷன்ஸ் வரும்போதும் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை என்டர் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். அடுத்தது வந்து சோனா கேம்ஸ்டார் அந்த கம்பெனி ஆகட்டும், ஹாப்பி ஃபோர்ஜிங் ஆகட்டும், KRN கம்பெனி எடுத்துங்க. இவங்க எல்லாருமே வந்து இதே கேட்டகரியில் தான் வராங்க. எல்லாம் 40-50% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தி மார்ஜின்ஸ். சொல்கிறேன்ல, 40% மார்ஜின்னா என்ன அர்த்தங்க? 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறா, அதில் 40 ரூபா லாபம். அதுவும் இவ்வளோ பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் பெரிய விஷயம். அண்ட் இவங்க எல்லாருமே வந்து பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய லெவலில் கேபெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கடன் பெருசாக வாங்காத, ஞாபகம் வச்சுங்க, கடன் பெருசாக வாங்காத பெரிய லெவலில் எக்ஸ்பேன்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். எப்படி பார்த்தாலும் ரிஸ்க் நம்ம பார்த்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு நம்ம வந்து 4 ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்னொரு 5-6 ஸ்டாக்ஸ் இருக்குது அதே இதில். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு ரிஸ்க் என்ன இருக்குது? வேர்ல்டு எக்கானமி கீழே இறங்குச்சுன்னு சொன்னால் இறங்கும். அடுத்த ஒரு 8-10 மாதம் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை. இறங்குற பட்சத்தில் இவங்களுக்கான ஆர்டர் புக் இல்லை இவங்க யாருக்கோசரம் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் வந்து கண்டினியூஸ் ஆர்டர் கொடுக்குமா கேள்விக்குறி இருக்குது. அப்போ வரும்போதும் இவங்களோட மார்ஜின்ஸ் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எப்பயுமே இருக்கும். பட் இன்னொன்று விதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியன் கம்பெனிஸே வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் எக்ஸஸ் கெப்பாசிட்டி வராங்களான்றது தெரியாது. பட் டெஃபினட்டாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்பெசிஃபிக் ரைட், நம்ம வந்து இம்போர்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வந்து வித்தின் இந்தியாவே இது வந்து யூஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எடுத்து பாருங்களேன், இவங்க எல்லாருமே வந்து இவி காம்பனன்ட்ஸ்லேயும் போயிட்டுருக்காங்க. இவி காம்பனன்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் வித்தின் இந்தியாவே நிறைய தேவை இருக்குது. எனிவே ஞாபகம் வச்சுங்க, நான் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தேன் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் பேஸஸில் நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த இது ஸ்டாக்கை பை பண்ணுங்க இல்லை இது செல் பண்ணுங்கன்றது நான் சொல்ல. அண்ட் எனக்கு வச்ச டேட்டாஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது டு பை. சில ஸ்டாக்ஸ் நான் 2 ஸ்டாக்ஸ் சொன்னேன். அந்த 2 ஸ்டாக்குமே வந்து ப்ரைஸ் ரன் அவுட் ஆகிருக்கு. டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜில் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அட்வைசபிளாக இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். கரெக்ஷன்ஸ் வரும்போதும் ப்ராபப்ளி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.